இந்த ஒரு சிம்பிள் ஃபீடு மிக்சிங் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆடுகள் வந்துட்டு 7 நாளில் 1லேருந்து 2 கேஜி வந்துட்டு வேகமாக வந்துட்டு எடையை கூட்டிட முடியும். நான் சொல்கிறது ஒன்றும் ஸ்டோரி இல்லைங்க, ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ வில்லேஜ் சைடில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுட் என்ன அப்படின்னா, நம்ம வளர்க்குற ஆட்டுக்கு வந்துட்டு வேகமாக எடையை எப்படி கூட்ட வைக்கிறது. சிலர் 6 மாதம் வச்சுருந்தும் வந்துட்டு வெயிட் கெயினே இன்க்ரீஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி டெஸ்டடு ஃபார்முலா இது. மிக்சிங் ரேஷியோ மட்டும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புண்ணாக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேஜி வந்துட்டு எடுத்துக்கோங்க. மக்காசோளம் வந்துட்டு ஒரு கேஜி எடுத்துக்கோங்க. உடைத்த உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 கேஜி எடுத்துக்கோங்க. மினரல் மிக்சர் வந்துட்டு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சால்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மிக்சிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ரவை ஷேப்பில். ஓகேங்களா? நல்லா உப்புமா ஷேப்பில், உப்புமா எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மிக்சிங் அடர் தீவனத்தை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு 200லேருந்து 300 கிராம் வந்துட்டு கொடுங்க. ஈவினிங் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா க்ரோத் அப்படிங்கிறது கேரண்டீடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? க்ரோத்து மட்டும் இல்லைங்க, ஆடு வந்துட்டு ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் உங்களுடைய ஆட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்துட்டு நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆடு வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு காரணமே நம்மளாக தான் இருப்போம். ஒன்று பராமரிப்பு வந்துட்டு கம்மியாக இருக்கும், இல்லை வந்துட்டு ஆடு என்ன தான் பராமரித்தாலும் அதனுடைய நோய் தாக்குதல் முறையை வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆடுகளுக்கு சில நோய்கள் இருக்கலாம். இந்த மருத்துவ பராமரிப்பு வந்து நீங்கள் வந்து கவனிச்சு இருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த வகையில் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த டயட்டை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அடர்த்தியானத்தை கூடவே வந்துட்டு இன்னொரு 4 பாயிண்ட் நீங்கள் தாரக மந்திரமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நான் சொல்கிற மாதிரி ஒரு 100% ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகேலா? அது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அதாவது சுத்தமான குடிநீரை தான் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். ஆடுகளுக்கு எக்காரணத்தோன்னு ஒரு டஸ்ட்டு வாட்டரையோ இல்லை கொடுக்கவே கூடாது. மேக்ஸிமம் வந்துட்டு வெளியே மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போனால் மேக்ஸிமம் நல்லா தண்ணியை குடிக்க வந்துட்டு ட்ரை பண்ணிங்க கொடுக்கறதுக்கு. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வீக்லி வார்ம் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஆடுகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் அதாவது சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்க கற்றுக்கணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மழைக்காலங்களில் ஆடுகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதாவது ஈரப்பதம் இல்லாமல் வச்சுக்கணும். வின்டர் சீசனில் பனிக்காலங்களில் ஆடுகளை கதகதப்பாக வச்சுக்கணும். வெயில் காலங்களில் அதேமாதிரி ஆடுகளை வந்துட்டு குளிர்ச்சியாக வச்சுக்கணும். இதுதான் நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி ஆடுகளுடைய டெம்பரேச்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி